என்னுடைய பேரன்பிற்கும் பெரும் நம்பிக்கைக்கும் உரிய என் உடன் பிறந்தார்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் புரட்சி படை அதனுடைய முன்கள போராளிகளாக களத்திலே நிற்கிற உங்களுக்கு நாம் ஒரு மாறுதல் என்கிற ஒரு மகத்தான கனவை கொண்டு இந்த மண்ணிலே ஒரு மாற்று அரசியல் புரட்சியை முன்னெடுத்து வருகிறோம். இந்த கனவு நம்முடையதல்ல, முன்னம் தோன்றிய நம்முடைய மூத்தவர்களுடைய கனவு. நம்முடைய மறையோன் வள்ளுவ பெருமகனார் அவர் பகுத்து வகுத்து தந்த வழித்தடம் குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதொழி நிற்கும் உலகு உருவசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். ஒரு அரசன் இறைவனைப் போல இருந்து ஆட்சி செய்ய வேண்டும். கேட்கிறவனுக்கு மட்டும் கொடுப்பவன் அவன் தலைவன். இறைவன் கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கும் கொடுப்பான். மரம் செடி கொடி புல்லு பூண்டு பூச்சி வண்டு நாய் நரி ஆடு மாடு யானை ஒளி சிங்கங்கரடி எல்லாத்துக்கும் கொடுப்பான். உலகத்தில் அவன் சூரிய ஒளியைப் போல கடலை போல நிலவை போல மழையை போல காற்றை போல இருக்கணும். ஒரு மன்னன், ஒரு அரசன், ஒரு தலைவன். அதை தான் நம்முடைய பெருமகனார் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்று அந்த கனவு சுமந்து நிற்கிறோம். ஒரு சாதிக்கு, ஒரு மதத்துக்கு, ஒரு மொழி இனத்துக்கு அப்படி ஆட்சி செய்ய முடியாது. நாம் உலக பொதுமைக்கான அரசியலை முன்வைக்கிறோம். அந்த தகுதி, அந்த உரிமை, அந்த நேர்மை உலகில் தமிழ் பேரினத்துக்கு மட்டும்தான் உண்டு. ஏன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னது நம் தாய் தான், தமிழ் தாய். அதற்கு முன்னமும் பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று பாடியிருக்க முடியும். எல்லா உயிருக்கும் என்று போதித்தவன் நம் மூதாதை. பகுத்துண்டு பல் உறவுகள் என்று சொல்லியிருக்க முடியும். பல் உயிர்கள் என்று பாடித்தந்தது அதனால்தான். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் பெருந்தகை நமக்கு சொல்லித்தந்ததும் அதைத்தான். காக்கை குருவி எங்கள் சாதி நீள்கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று பாட்டன் பாரதி பாடியதும் அதைத்தான். புதியதொரு உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம், பொது உடைமை கொள்கை திசையிட்டும் சேர்ப்போம், புனிதமோடு அதை எங்கள் உயிரென காப்போம் என்று நம்முடைய தாத்தா பாவேந்தன் பாடியதும் அதைத்தான். பாராடா உன் மானுட பரப்பை, மானுட சமுத்திரம் நான் என்று கூவு, விசால பார்வையால் விழுங்கடா மக்களை. உலகம் நழுவி நேசித்தின்ற பேரினத்தின் பிள்ளைகள் நாம். கம்பன், கபிலன், இளங்கோ, வள்ளுவன் எல்லான முன்னவர்களும் உலகு 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 என்றுதான் பேரன்பு கொண்டு ஆறத் தழுவி நேசித்து நின்று வாழ்ந்தார்கள். அந்த வழியில் வந்த பிள்ளைகள் நாம். இன்னைக்கு இந்த முன்னவர்களின் கனவுகளை எல்லாம் ஒற்றை உருவமாக ஒருவன் தூக்கி சுமந்தான். அவன் சமகாலத்தின் நம் முன்னவன், நம்முடைய அண்ணன் மேதகுவே பிரபாகர் அவர்கள். நம் உயிருக்கு நிகரான அந்த தலைவனின் சுமந்து நின்ற உன்னதமான கனவை அடுத்த தலைமுறை தமிழ் பிள்ளைகளுக்கு கையளித்தார். அதை உங்களுடன் பிறந்தவன் நான் உங்களுக்கெல்லாம் பகிர்ந்து சிறு சிறு சுமைகளாக சுமத்தினேன். அதை சுமந்து கொண்டு மிகுந்த முனைப்போடு தன்னலமற்று களத்திலே பாய்கிறீர்கள். எனக்கு பெரிய நம்பிக்கையும் மகிழ்ச்சியும். இங்கே நமக்கு குறை என்றால் பொருளாதார வலிமை இல்லை. ஊடகங்கள் நம்மை மறைக்கும், ஆதரிக்காது. காரணம், ஒரு தேசிய எழுச்சி, ஒரு மாற்று அரசியல் புரட்சி ஏற்கனவே இருந்த கோட்பாடுகளில் இருந்து
அதை தகர்த்து புதிய ஒரு கட்டமைப்பை செய்யும்போது அதை அவர் ஏற்க மறுப்பார்கள், எதிர்ப்பார்கள். அப்போது நம்ம ஏற்கனவே இருக்கிற கோட்பாடுகளோடு இசைந்து போக முடியாது. அதை தகர்த்து புதிய ஒன்றை கட்ட நினைக்கிறவன் ஏற்பார்கள், எதிர்ப்பார்கள், ஆதரிப்பார்கள், அருவருப்பார்கள். அதையெல்லாம் பார்க்க முடியாது. அப்படி பார்த்துருந்தா உலகம் இவ்வளவு மாறுதல்களை சந்திச்சிருக்காது. அப்போது அதுக்கு ஒரு போர் வீரனை விட துணிவும் வீரமும் தேவைன்னு ஐயா இறையன்பு சொல்கிறாங்க. அதுதான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். மாறுதல் என்பது மகத்தான ஒன்று. அதை எல்லா மக்களும் விரும்புகிறார்கள். ஆனால் மாறுதல் நிகழ்வதற்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கிறது. அது வரைக்கும் பொறுத்திருக்க முடியாத மக்கள் இருப்பதை சகித்து கொண்டு வாழ பழகி கொள்கிறார்கள். அதனால் மாறுதல் என்பது உருவாகாமலே போய்விடுகிறது என்கிறார்கள். நாம் அப்படி போக முடியாது. நம்ம முன்னவர்கள் செய்த சமரசத்தை நாம் செய்ய தயாராக இல்லை. நமக்கு வரலாற்று பாடமாக எல்லாமாக நம்முடைய தலைவன் சமரசம் செஞ்சிருக்கலாம். பல நாடுகளின் தயவோடு விடுதலை பெற்று இருந்திருக்கலாம். 22 நாடுகளை எதிர்த்து நின்ற போதும் அவர் மண்டியிடலை. மண்டிட்டு வாழ்வதற்கு மானத்தோடு மடியலாம், சரணடைந்து வாழ்வதற்கு சண்டையிட்டு சாகலாம். மானத்தமிழனுக்கு மரணத்தை விட மானமே பெரிது. அப்போது உயிரினும் மேலானது உரிமை என்று போராடி மாண்ட மறவர்கள் குலத்தில் வந்தவன் நம்ம. இப்போ நம்ம உங்களுடைய களப்பணி என்னைய ரொம்ப நெகிழ்ச்சிக்குள்ளாக்குது, எனக்குள்ள பெரிய உற்சாகத்தை தருது. ஒரு விதைத்தவன் எல்லா விதையும் முளைக்குதா என்று தான் பார்ப்பான். அது எவ்வளவு வேகமாக முனைப்போட வளருதுன்னு பார்ப்பான். அப்போ நான் தேர்வு செய்த விதை எல்லாமே சரியானதா என்றால் ஒரு நம்பிக்கை, ஒரு உற்சாகம், ஒரு இது வரும். அது மாதிரி தான் என்னுடைய தேர்வு. உங்களுக்கு தெரியும், நம்ம பொறுக்கு விதை மரபினர்கள் கட்சியில் எவ்வளோ பேர் இருக்கலாம், பாடுபட்டுருக்கலாம். அதையெல்லாம் தாண்டி கூட நான் தகுதி வாய்ந்தவர்களை அங்கங்குமாக எடுத்து கொண்டு வந்து விதைச்சிருக்கேன். அதில் சில பேருக்கு வருத்தம் இருக்கலாம். அப்படி இல்லை, லட்சியம் வெல்லணும், அதுக்கு என் கட்சி வெல்லணும், நான் தான் வெல்லணும்னு நினைக்கிறேன். நல்ல தளபதி. அப்போது கட்சியில் நான், கட்சிக்காக நான், அவன்தான் கட்சி, கட்சியே நான், அது சரியாக வராது. இங்கே கட்சியை பயன்படுத்தி கொள்கிறவன், கட்சிக்கு பயன்படுறவன், 2 பிரிவு தான். கட்சிக்கு பயன்படுறவன் தான் படைக்கு சரியான தளபதி. அப்போ அப்படிப்பட்ட தேர்வில் தான் உங்களை எல்லாம் களத்தில் நான் நிறுத்தியிருக்கேன். என் தேர்வு சரியானது என்பதை எல்லாரும் ஏற்றுக்காங்க, பாராட்டிருக்காங்க. தகுதியற்ற ஒருவரை நான் நிறுத்துறதில்லை, கோடிட்ட இடத்தை நிரப்புறதில்லை எப்போவுமே. அப்போது இப்போ நமக்கு இன்னைக்கு நாளைக்கு தான் இருக்குது. கடுமையாக உழைச்சிட்டிங்க. இந்த 2 நாளும் இன்னும் ஈடுபாட்டோட கடலையே தாண்டிட்டீங்க. கரை தான் இருக்குது. உழைங்க. நம்மக்கிட்ட இருக்கிறது ஆகச்சிறந்த கோட்பாடு, கருத்தியல். அதை செயல்படுத்துவதற்கான கடுமையான உழைப்பு, வேறு எதுவும் நமக்கு இல்லை. இதை உள்வாங்கிக் கொள்கிற தன்மானமும் இனமானமும் கொண்ட நம் இன சொந்தங்கள் இருக்காங்க. இன்னும் இருக்காங்க. அவங்க நம்ம இதயத்துக்குள்ளே இருக்காங்க. நம்ம அவங்க இதயத்துக்குள்ளே போகிற வரைக்கும் தான் வெற்றி தாமதிக்கும். எப்போவுமே மண்ணை ஆளணும்னு நினைக்கிறவன் மக்களின் மனத்தை முதல்ல வெல்லணும். இனத்தை ஆளணும்னு நினைக்கிறவன் மக்களின் இதயத்தை வென்று ஆளணும். அதை விட்டால் வழி கிடையாது. இப்போ அதை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே நமக்கு முன்னைக்கு முன்னே நீங்கள் பார்க்குறீங்க, நம்ம திரள் நிதின்னு கேட்கும்போது ஏளனமாக பேசுனது இருக்குது. அது எப்போவும் பேசுவாங்க. திருட்டு நிதிக்கு திரள் நிதி எவ்வளவோ மேன்மையானது. ஒரு மக்கள் இயக்கம் எல்லாவற்றையும் மக்களை சார்ந்தான் இருக்க முடியும். வலிமையும் வளமையும் இனமும் பணமும் மக்களாக தான் இருக்க முடியும். அதுதான் லாவோட்ஸ் சொல்கிறார். மக்களிடம் செல், மக்களிடம் கற்றுக்கொள், மக்களுக்கு கற்றுக்கொடு, மக்களிடம் என்ன இருக்குதோ அதை வச்சு தொடங்குங்கிறவள். அவனுடைய கனவு தலைவனே தேவைப்படாத ஒரு சமூகத்தை உருவாக்குது. எல்லாத்தையும் வென்ற பிறகு இது யார் செஞ்சதுன்னா மக்களை சொல்லு, நாங்கள் தான் செஞ்சோம்னு. அப்படிப்பட்ட சமூகம் படைக்கிறது தான் லாவோட்ஸோட கனவு. அதான் நம்ம கனவும் கூட. அதுதான் நம்ம இது நான் செஞ்சேன் அப்படின்னா நாங்கள் செஞ்சோம். மக்களின்
மக்கள் தான் மகத்தானவர்கள். ஏன்னா உலகெங்கும் மாறுதல்களை புரட்சியை முன்னெடுத்த மன்னனோ மந்திரியோ செல்வந்தனோ இல்லை, சாதாரண மக்கள் தான். உங்களுக்கு தெரியும். அப்படி தான் ஆபிரகாம் லிங்கன், அப்படி தான் மார்ட்டின் லூதர் கிங், மால்கம் எக்ஸு, அப்படி தான் அம்பேத்கர், அப்படி தான் புத்தன், அப்படி தான் பூலே, அப்படி தான் இறைமகன் இயேசு, அப்படி தான் நபிகள். எல்லோரும் சாதாரணமாக வந்து தான் உலகில் இவ்வளோ பெரிய மாறுதல்களை. அப்படி தான் மார்க்ஸு, எங்கல்ஸு, இங்கர்ஸு எல்லாம் அப்படி தான் சாக்ரட்டிஸு, பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் எல்லாம். அப்போ அதெல்லாம் நீங்கள் வாய்ச்சி நேச்சு சுவாசிச்சுட்டு இருக்க பிள்ளைகள். அப்படி தான் நம்முடைய தலைவர். அப்படி தான் இந்த நிலத்திலும் பாட்டேன் தீரன் சின்னமலை. மக்களில் ஒருவன் மகத்தான தலைவனாக மன்னனாக மாறியது இப்படித்தான். வரலாறு எந்த ஒரு தலைவனின் வருகைக்காக காத்திருந்ததில்லை. இருப்பதில் ஒருவனை தேர்வு செய்து அவன் கையை பிடித்து கொண்டு நடந்து செல்லுங்கிறான். அப்படி தான் நம்மளை கூட்டிகிட்டு போகுது காலம். இப்போது நீங்களே களத்தை பார்க்குறீங்க. சின்ன பிள்ளைங்க, பச்சை பிள்ளைங்க உண்டியலை சேர்த்து கொண்டு வந்து காசை போட்டு வந்து கொடுக்கணும்னு எண்ணம். கொடுக்கும்போது பெரியப்பா எப்படியாவது நீங்கள் வென்றுங்க, எங்களுக்காக வென்றணும், நமக்கு நாம் ஜெயிக்கிறோம் பெரியப்பா அப்படின்னு சொல்கிறது, எங்களுக்காகவாது வெல்லுங்க என்று சொல்கிறது. பெரியவங்க தாய்மார்கள் அவங்கெல்லாம் வந்து பணத்தை கொடுத்து ஐயா எப்படியாவது ஜெயிச்சு வந்து நாட்டை காப்பாற்றுன்னு சொல்கிறது. ஒரு முடிவெற்ற தம்பி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 5000 கொண்டு வந்து கொடுக்குறான், 5 நாள் சேமிச்சுங்கிறான். ஒரு மின் பணியாளர் எலக்ட்ரிஷியன் ஒரு 50 ரூபாய் கொடுக்குறான். 10 ரூபா, 5 ரூபா, 500 ரூபா, 1000, 2000 நம்ம மக்கள். அது எவ்வளோ மாண்புமிக்க மக்கள் நம் சொந்தங்கள்னு காட்டுது. முன்னே மக்களின் மனத்துக்குள்ளே நம்ம போய் அந்த இதயத்தை வெல்ல தொடங்கியிருக்கோம். இன்றைக்கி உலக நாடுகளில் பரவி வாழ்கிற நம்ம இன சொந்தங்கள், குறிப்பாக பிரித்தானியாவில் லண்டனில் அந்த நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி எத்தனை நம் சொந்தங்கள் கூடி அங்கிருந்து நமக்காக பதாகையில் ஏந்தி கைப்பதாகையில் நீங்கள் தயவு செய்து விவசாய சின்னத்திற்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்கள்னு கேட்குறதெல்லாம் ஒரு பெரிய மாறுதல். உலகத் தமிழ் சமூகம் ஒரே அரசியல் கொடைகளை இணையுதுங்கிறது வரலாறு இதுவரை நடக்கலை. இப்போ நடக்க தொடங்குது. ஏன்னா காலம் நம்மளை உருவாக்கியிருக்கு. வரலாறு இந்த வழி கொடுத்து பயணிக்க சொல்லுது. அதனால் நீங்கள் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கணும். நீங்கள் பார்க்குறீங்க மிகப்பெரிய மாறுதல்கள் இங்கே நிகழுது. இப்போ நான் நிற்கிற இந்த காரைக்குடியில் பார்க்கும்போது நெகிழ்ச்சியாக இருக்குது. வெவ்வேறு மாநிலங்கள்லேருந்து வெவ்வேறு நாடுகளில் பணி நிமித்தமாக போன பிள்ளை, அண்ணன் மலேசியாவிலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, துபாயிலேருந்து, அரபு நாடுலேருந்து, அண்ணன் ஹாங்காங்லேருந்து, அண்ணன் தாய்லாந்துலேருந்து, நெதர்லாந்துலேருந்து, ஸ்காட்லாந்துலேருந்து, இங்கிலாந்துலேருந்து, நம்ம இன்னொரு தாயகத்தில் நம்முடைய இலக்கு தேசமாக இருக்கிற ஈழத்திலிருந்து எண்ணற்ற பிள்ளைகள் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வாரமாக இங்கே தான் இருக்கிறேன்னு சந்தித்து சொல்லும்போது நம்மளால் அதை ரொம்ப நம்பிக்கை தருது. உலக தமிழ் சமூகம் விழித்து கொள்ள தொடங்கிடுச்சு. தலைவர் சொல்கிறால விழிப்புணர்வை விடுதலையின் முதல் படின்னு ஐயா இறையன்பு கூட அதை வலியுறுத்துகிறாங்க. விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பன்மைக்கு முதலிடம் கிடைக்கும்னு. இது உங்களுக்கு தெரியுது, எல்லாமே அப்படி தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன, நம்மளை புறக்கணிக்க வாய்ப்பு இல்லை. மக்களுக்கு எல்லாவற்றிலையும் சரியாக இருக்கும். இங்கே சாதி பேசி, மதம் பேசி, சாராயம் கொடுத்து, பணம் கொடுத்து அரசியல் செய்கிற அரசியலை நம்ம செய்ய வரல. சரித்திரத்தை மாற்றி எழுதணும்னு வந்திருக்கோம். வரலாற்றில் மாபெரும் புரட்சியை உண்டு பண்ணணும்னு வந்திருக்கோம். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சின்னு சும்மா நம்ம பாட்டன் சொல்ல, நம்ம தாத்தன் சொல்ல, அது ஒரு பெரிய கனவு. அதை நம்ம செய்ய நினைக்கிறோம். இப்போ இங்கே 100 விழுக்காடு சரியாக இருக்குன்னு நினைக்கிறோம். நம்ம ஆட்சி எப்படி இருக்குன்னு அச்சில் காணொலி ஆவணத்தினை கொடுக்குறோம். சரிவாதி பெண்களுக்கு அவங்களுக்கு உரிய உரிமையை அவங்க எடுத்துக்கிறாங்க, நம்ம அனுமதிக்கிறோம். நமக்கு உடன்பாடு இல்லை. பெண்ணி அடிமைத்தனம், விடுதலை, உரிமைன்னு பேசுகிறதுல உடன்பாடு இல்லை. உரிமைனா யார்கிட்ட இருந்துச்சு? அந்த உரிமை நீ எத்தனை நாளைக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இந்தியா இப்போ தான் 33 விழுக்காட்டுக்கு இன்னும் பேசிக்கிட்டு இருக்கு. சிவனை வணங்குவாங்க, ஆனால் 33 விழுக்காட்டுக்கு பேசி கொண்டு இருப்பாங்க. இப்போ நமக்கு அது இல்லை. அது அவங்க உரிமை. அவங்க எடுத்துக்கிறாங்க, நம்ம கையொட்டி ஆர்ப்பரித்து மகிழ்கிறோம், அவ்வளோதான். அதில் எந்த பெருமையும் இல்லை. நம்ம பிறவி கடமை செய்கிறோம். பெண்கள் நம் குலதெய்வங்கள் கொடுத்த விடுதலை தான் நாம் எல்லாம் பூமியில் உழவை கொண்டிருக்கோம். உங்களுக்கு தெரியும், என் பிள்ளைகளுக்கு தெரியும், உடன் பிறந்தாருக்கு தெரியும்.
அதில் நமக்கு எந்த பெருமையும் இல்லை. நம்ம கடமை இதை செய்கிறோம். ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகம் இருக்குது. விடுதலை பெற்ற 80 ஆண்டுகால இந்தியாவில் அங்கீகரிக்கப்படாத இந்த நாட்டில் பிறமொழியாளர்களுக்கு எவ்வளவு அரசியல் அதிகாரம், செல்வாக்கு, ஆச்சரியாரத்தில் பங்கெல்லாம் இருந்திருக்கு. தொழில், வர்த்தகம், கல்வி நிறுவனங்கள், மருத்துவ நிறுவனங்கள் எவ்வளோ மேம்பட்டிருக்காங்கன்னு தெரியும். ஆனால் பண்டைய காலம் தொட்டு ஒத்ததறிவார் உயிர் வாழ்வார், மற்றெல்லாம் செத்தாரில் வைக்கப்படுங்களா. வள்ளுவ பெருமனார் சொல்கிறார், வேளாண்குடி மகனும் இருக்கணும், வேளார் இருக்கணும், குயவர் இருக்கணும், வண்ணார் இருக்கணும், நாவிதர் இருக்கணும், தச்சர் இருக்கணும், பண்டாரம் இருக்கணும், எல்லாரும் இருக்கணும், மீனவனும் இருக்கணும், எல்லாரும் இருக்கணும். எல்லாரும் ஒன்றா இணைந்து இசைந்து ஒருங்கிணைந்து வாழ்வது தான் சமூகம். அதை ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான், மற்றெல்லாம் செத்தாருள் வைக்கப்படுங்கிறவள எத்தனை ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி பாரு. எல்லாரும் புறக்கணிக்கப்படாமல் அங்கீகரிக்கப்படணும். ஒரு தேசிய இன விடுதலைக்கு அரசியலை முன்னெடுக்கிற மகன் இதையெல்லாம் செய்யலைன்னா அது அர்த்தமற்றது. நம்ம நிலத்தில் நிற்கிற நாம் பிற மொழிவழி தேசிய இனங்களை பகை இனங்களாக்கி கொண்டு நம்ம இனத்தின் விடுதலை வெல்ல முடியாது. அதனால் எல்லா இனங்களையும் சேர்த்துக்கிறோம். நாம் பிற மாநிலத்தில் வாழும்போது அப்படி தான் வாழணும். அந்தந்த மண்ணின் மக்கள் எடுக்கிற பிரிட்டனில் நம்ம பிள்ளைய எம்பி ஆகுதுன்னா அந்த நாட்டு அரசியல் தான். கனடாவில் நம்ம பிள்ளைய பொறுப்புக்கு வருதுன்னா அந்த நாட்டு அரசியலில் தான். அப்படி தான் நம்ம அவங்க இருக்கணும். அப்படி இல்லை, நம்ம தமிழர் நிலம் வளம் காடு மலைன்னு பேசும்போது அவங்க அதை விமர்சிக்கிறாங்க, எதிர்க்கிறாங்க. நம்ம மொழி சிதைந்தழிஞ்சிருச்சு மீட்கணுங்கும்போது இவங்க தமிழ்னு பேசுவாங்க. இப்படி பேசுகிறதுல தான் நமக்கு முரண் வருது. ஆனால் அதையும் தாண்டி நம்ம நின்று வெல்லணும். நம்ம ஒரு புள்ளியிலேருந்து தொடங்குறோங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியணும். ஏன்னா நம்ம மொழி சிதைஞ்சு அழிஞ்சிருச்சு, ஒத்துக்கணும். நம்ம தமிழர்கள் இல்லை, நம்ம தமிழர்கள், நம்மகிட்ட தாய்மொழி இல்லை, வரலாறும் இல்லை, தொன்று தொட்ட வழிபாடும் இல்லை, தொன்று தொட்ட வேளாண்மையும் இல்லை, என் விதையே இல்லை. இருந்த நீர்வளத்தையும் இழந்தோம், நிலவளத்தையும் இழந்துகிட்டு இருக்கோம். எல்லாம் நச்சு ஆலைகள், நச்சு காற்று, நச்சு நீர், நச்சு உணவு. அதனால் பிறக்கிற குழந்தை புற்றோட வருது. இப்போ நம்ம பிள்ளையை பிரசவம் பார்க்கல, குழந்தைய பிரசவம் பார்க்கல, புற்றுநோயை பிரசவம் பார்த்துட்ருக்கோம். இது மாறணும். மாற்றணுன்னா நம்ம கையில் தான் இருக்குது. நமக்கு ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. எப்படி பார்த்தாலும் வெற்றிக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, கடுமையான உழைப்பு. அதை தவிர உங்ககிட்ட இல்லை, என்கிட்டே ஒன்றும் இல்லை. நீங்கள் உழைங்க. நம்ம சத்தியத்தின் மக்கள் தலைவர் எனக்கு கற்பித்தார், நாம் சாதாரணமானவர்கள், சாகலாம், தோற்கலாம். சரித்திரத்தில் சத்தியம் தோற்றதாக செய்தி இல்லைப்பா. சத்தியம் ஜெயிக்கும். நாம் சத்தியத்தின் பக்கம் நிற்கிற மக்கள் ஒரு நாள் வெல்லுவோம். வரலாறு நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது, சத்தியம் நமக்கு சான்றாக இருக்கிறதுனாரு. அதே தான் உங்களுடன் பிறந்தவன் உங்களுக்கு சொல்கிறேன். சத்தியம் சான்றாக, வரலாறு வழிகாட்டியாக, முன்னவர்களின் கனவு நம்மளை வழிநடத்தி, நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனாரிலிருந்து எத்தனை நம் முன்னவர்கள் அவருடைய பெருங்கனவு அறம் சார்ந்து வாழ்ந்த ஆண்ட மறவர்களின் மக்கள் நாம். அவர்களுடைய கனவு எத்தனை ஆயிரக்கணக்கான மாவீரர்களின் ஆன்மா என்பது கனவு, இலக்கு. அவர்கள் மூச்சு காற்று உழவுற மண்ணில் தான் நாம் உழவிக்கொண்டிருக்கோம். நமது முன்னவர், நமது பாட்டன்கள் பூலித்தேவன், மருதுபாண்டியர், அழகுமுத்துக்கோன், சுந்தரலிங்கனார், தீரன் சின்னமலை, நம்ம அருமை பெரும்பாட்டியார், வேலு நாச்சியார், பண்டாரவன்னியன், பெரும்படு முத்தரையர், இப்படி எத்தனை பேர், எத்தனை முன்னவர்கள். மொழி செத்து விடக்கூடாதுன்னு செத்தவன், உலகத்தில் மொழி செத்து விடக்கூடாதுன்னு முதலாக செத்தவன் உலக வரலாற்றில் நம் பாட்டன் நடராஜனும் தாளமுத்தும் தான். அதுக்கப்புறம் தான் மற்றவன்லாம். மொழியை உயிராக நினச்சி வாழ்ந்த ஒரு இனம் அழிஞ்சிருச்சு. மீட்கணும், காக்கணும், சரி செய்ய முடியும். எல்லாத்தையும் சரி செய்ய முடியும். நம்மளால் சரி செய்ய முடியாது வள இழப்பு தான். மழையை மீட்க முடியாது, மணலை மீட்க முடியாது, எடுத்துட்ட மீத்தேன் எடுத்துட்ட நிலக்கரியை திருப்பி படைக்க முடியாது. அதை தடுக்கணுன்னா நமக்கு வலிமையான அதிகாரம் வேணும். கூவுறோம், கூண்டுக்குள்ளே இருந்து கூவுறோம், சேவலா நிற்கிறோம். கூரை மேலே ஏறிட்டு கூவணும். அதுக்கு தான் இந்த போர்க்களம். புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோட களத்தில் இருங்க. உங்கள் உழைப்புக்கு உரிய அளவுக்கு பொருளாதாரத்தில் அண்ணன் வலிமைப்படுத்த முடியாமல் இருக்கலாம். ஆனால் என்னுடைய வாழ்த்துக்கள் சம அளவில் 100 விழுக்காடு உங்கள் எல்லாருக்கும் இருக்குது. என்னால் இயன்றதை புரட்டி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. தனிப்பட்ட முறையில் எனக்கு நிறையா வருத்தங்கள் இருக்குது. எல்லா தம்பிதங்களுக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் போய் வேலை செய்ய முடியலன்னு. குறிப்பாக என்னுடைய தங்கை அபிநயா பொன்னிவளவனுக்கு
விழுப்புரத்தில் செய்ய முடியல, திருச்சியில் என் தம்பி, திருவரம்பூரில் போட்டியிட என் தம்பி ராஜேஷுக்கு, இப்படி நிறைய பேருக்கு நான் செய்ய முடியல, எனக்கு மன வருத்தம் இருக்குது, அதுக்காக நீங்கள் அண்ணனை பொறுத்துக்கணும். இவ்வளோ தான் என்னுடைய ஒரு மனித ஆற்றலையும் மீறி நான் உழைச்சிட்டேங்கிறது உங்களுக்கு தெரியுமா. அதுக்கு மேலே உடல் ஆற்றலுக்கு குரல் கொஞ்சம் கம்மிடுச்சு, நேரம் போதலை. கொஞ்சம் முன்கூட்டியே ஆரம்பிக்கணுன்னா உங்களுக்கு தெரியும், ஆட்சி வரைவா, காணொலி ஆவணமா, வேட்பாளர் தேர்வா, திட்டமிடலா, பொருளாதார புரட்டலா, எல்லாத்தையும் ஒரே ஆள் செய்கிறதுங்கிறது கொஞ்சம் கடினம். உங்களுக்கு எங்கள் அண்ணன், என் தலைவர் சொன்னது தான், நமக்கென்று ஆதரவு குரல் எழுப்பவோ, நமக்கென்று ஆதரவு கை நீட்டவோ எவரும் மற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட அடிமை தேசியனத்தின் மக்கள். அதை நீங்கள் நினைவச்சுக்கணும். நமக்கு யாரும் இல்லை, ஆலோசகர்னு இல்லை, சோக்கால்டு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டும் இல்லை. நமக்கு ஆதரவாக நம்ம இனத்தில் நிறைய பணக்காரர் இருக்கான். பணம் இருக்கிறவனுக்கு இன உணர்வும் மான உணர்வும் இருக்கிறதில்ல, இன உணர்வும் மான உணர்வும் இருக்கிற பணம் இருக்கிறதில்ல. இது ஒரு இயற்கை முரணாக இருக்குது. அதையும் தாண்டி எல்லா இடையூறுகளையும் தாண்டி வெல்வதற்கு பேர் தான் புரட்சி. அலை இல்லாத கடலில் மாலுமிக்கு மதிப்பில்லை, அலை இல்லாத கடலால் நல்ல மாலுமியை உருவாக்க முடியாது, தடை இல்லாத படையில் எந்த மதிப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை, அதில் போர்க்களத்தில் சுவை இல்லை. அதனால் துணிந்து களத்தில் போர் செய்யுங்க. மற்றவர்கள் ஒரு தேர்தல் களம், நமக்கு புரட்சிகர மாறுதலுக்கான அரசியல் போர்க்களம் இது. திராவிடமா, தமிழ் தேசியமா, மற்றதெல்லாம் விடுங்க. இங்கே போட்டி தான். ஊழல், லஞ்சம், உண்மை, நேர்மை, வாக்குக்கு பணம், பணத்துக்கு வாக்கு, இனத்துக்கு தூக்கு நம்ம கோட்பாடு. வாக்குக்கு பணங்கிற இடத்துல மாண்புமிக்க ஜனநாயகம் படுகொலை செய்யப்படுது. கேடுகட்ட பணநாயகம் பல்லிழித்து சிரிக்குது. அதை நம்ம உடன்பட முடியாது, அது சரி வராது, அது ஜனநாயக துரோகம். அது பணம் அரசியலாகும்போது அங்கே பண்பாடு ஒழுக்கம் செத்து போகும். பண அரசியலானால் அங்கே மக்கள் சேவை செத்து லாப தேவை வந்துடும் முதலீட்டாளனுக்கு. சாதி அரசியலானால் அங்கே சகோதரத்துவம் செத்துரும். மத அரசியலானால் அவங்களுக்கு தெரியும், மனிதனையும் செத்துரும். அப்போ அரசியல்லாம் எதுக்கு செய்கிறதுன்னு இருக்குல்ல, அதனால் அது நமக்கு உடன்பாடு இல்லை. அதனால் நீங்கள் நம்பிக்கையோட களத்தில் நில்லுங்க, உறுதியாக நம்ம வெல்லுவோம். புரட்சி என்பது இப்படி தான் எல்லா தடைகளையும் தாண்டி வெல்வது தான். எல்லா சோதனைக்கும், எல்லா வேதனைக்கும், எல்லா காயங்களுக்கும் ஒரே மருந்து தான் சாதனைக்கு ஒரே வழி கடுமையான உழைப்பின் பரிசு தான் வெற்றியை தொடுவோம். நம்பிக்கையோட களத்தில் நில்லுங்க. புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.